வணக்கம். அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அம்மன் கோவிலில் புத்தர் சிலை வைக்க முயன்ற கும்பல் நள்ளிரவில் அரங்கேற்றப்பட்ட சம்பவம் விரைந்து செயற்பட்ட ஊர் மக்கள். 200 கிலோவிற்கும் மேற்பட்ட போதைப் பொருளுடன் சிக்கிய இளைஞர்கள் நாட்டை பாதாளத்தில் தள்ளுவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கையை முறியடித்த போலீசார். நடந்தது என்ன? ஆபாச காணொளிகளை அனுப்பி சமூக ஊடகங்களில் இடம்பெறும் திடுக்கிடும் சம்பவங்கள். அவசர அறிவிப்பொன்றை வெளியிட்ட நாட்டின் கணனி பிரிவு. மக்களே அவதானம். நாட்டின் பாதுகாப்பு தரப்பையே கதிகலங்க வைத்த ஒரே நேரத்தில் இடம்பெற்ற சிறைச்சாலை மோதல்கள். பின்னணியில் போடப்பட்ட பாரிய சதித்திட்டம். பரவலாக பாயும் விசாரணை. காதலர்கள் எனும் பெயரில் இளம் தம்பதிகள் செய்த மோசமான செயற்பாடுகள். திடீர் சுற்றிவளைப்பு விசாரணையின் போது அம்பலப்படுத்தப்பட்ட திடுக்கிடும் தகவல்கள். மீட்கப்பட்ட ஆபத்தான பொருள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இசைத்துறை மாணவி திடீர் உயிரிழப்பு. வெளியான அதிர்ச்சி தரும் சோக பின்னணி. நாட்டின் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு நடவடிக்கை. பிரதமர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. உயர்தர பரீட்சையில் தோற்றவுள்ள மாணவர்களுக்கு சற்று முன் வெளியான உடனடி அறிவிப்பு. குறிக்கப்பட்ட நாள் வழங்கப்பட்ட முக்கிய தகவல். இன்றிலிருந்து நாட்டில் குறைவடையும் சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகள். வெளியான விலை நிலவரம். மக்களுக்கு மகிழ்ச்சி அறிவிப்பு. இன்றைய தினம் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை. பரீட்சார்த்திகளுக்கு தொலைபேசி இலக்கங்களுடன் வெளியான அறிவிப்பு. சிஐடியின் பணிப்பாளர் பதவியிலிருந்து திடீரென விலகிய சாணி அபேசேகர. பின்னணியில் உள்ள மறைமுக காரணம். அறகலைய போராட்டத்தின் போது நாங்கள் தப்பியோடியது மக்களின் நலனுக்கே. திடீரென கொந்தளிக்கும் நாமல் வெளியிடப்பட்ட கருத்துக்கள். நாட்டை அதிர வைத்த டெங்கின் தாக்கம். மீண்டும் வெளியான சிவப்பு எச்சரிக்கை. மக்களே அவதானம். மீண்டும் ஆரம்பமான கொழும்பு குவைத் ஸ்ரீலங்கன் விமான சேவைகள். வெளியான தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக இசைத்துறை பீடத்தில் கல்வி கற்று வந்த மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளார். கண்டி மாவட்டத்தை சேர்ந்த 27 வயதுடைய நிரோஷினி என்ற மாணவியை எவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மாணவி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கொழும்பில் உள்ள வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் வைத்தியசாலையிலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவி ஒருவரின் இந்த திடீர் இழப்பு பல்கலைக்கழக சமூகத்தினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கல்வி சமுதாயத்தில் தொடர்ச்சியாக இடம்பெறும் இவ்வாறான இழப்புகள் பல்கலைக்கழக சமூகத்திற்கு பாரிய இழப்பாகவே பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சமூக வலைதளங்களை பயன்படுத்தி ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் முன்னெடுக்கப்படும் கப்பம் கோரும் மோசடி தொடர்பில் இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு மன்றம் முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளது. இந்த மோசடி நடவடிக்கைகள் இந்தியாவிலிருந்து முன்னெடுக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மோசடிக்காரர்கள் தங்களது இலக்குகளை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னர் அவர்களின் சகோதரர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உள்ளிட்டோரை சமூக வலைதளங்களில் நண்பர்களாக இணைத்துக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் அழகான பெண்ணின் புகைப்படத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட போலியான இன்ஸ்டாகிராம் கணக்கிலிருந்து இலக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபருக்கு முதலில் ஹாய் என்ற குறுஞ்செய்தி அனுப்பப்படுகின்றது. அந்த செய்திக்கு பதிலளிப்பவர்களை அடையாளம் கண்டு சில நாட்களுக்கு பின்னர் மீண்டும் அவர்களுடன் உரையாடலை ஆரம்பிக்கின்றனர். தொடர்ந்து தனிப்பட்ட மற்றும் ஆபாசமான புகைப்படங்கள் அல்லது காணொளிகளை அனுப்பி மறுமுனையிலும் இதுபோன்ற புகைப்படங்களை அனுப்புமாறும் வாட்ஸ்அப்பூடாக காணொளி அழைப்பில் இணையுமாறும் தூண்டுகின்றனர். இதன்போது இடம்பெறும் காணொளி அழைப்புகள் பதிவு செய்யப்பட்டு பின்னர் அந்த காட்சிகளை அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அனுப்பிவிடுவதாக மிரட்டி பணம் மற்றும் கப்பம் கோரப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் அடையாளம் தெரியாத சமூக வலைதள கணக்குகள் அல்லது தொலைபேசி இலக்கங்களில் இருந்து வரும் குறுஞ்செய்திகள், நண்பர் கோரிக்கைகள் மற்றும் அழைப்புகளுக்கு பதிலளிக்கும் போது மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு மன்றம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. அறிமுகமில்லாத நபர்களுடன் தனிப்பட்ட புகைப்படங்கள் அல்லது காணொளிகளை பகிர்வதை தவிர்ப்பதுடன் சந்தேகத்திற்கிடமான கணக்குகள் மற்றும் தொடர்புகளை உடனடியாக தடை செய்வதும் அவசியம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ராமநாதபுரம் வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்றதாக கூறப்படும் சுமார் 1 கோடி இந்திய ரூபாய் பெறுமதியான 290 கிலோகிராம் கஞ்சாவை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர்.
இந்த சம்பவம் தொடர்பில் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பிரப்பன் வலசை பகுதியிலிருந்து படகு மூலம் இலங்கைக்கு கஞ்சாவை கடத்தி செல்ல சிலர் திட்டமிட்டுள்ளதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து ராமேஸ்வரம் உட்கோட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை 2 மணியளவே பிரப்பன் வலசை கடற்கரை பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் அங்கு வந்த வேன் ஒன்றை மறித்து சோதனையிட்ட போது அதற்குள் பொதியிடப்பட்டுள்ள நிலையில் 290 கிலோகிராம் கஞ்சா போதைப் பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட கஞ்சா தொகை மதுரையிலிருந்து கடத்தி வரப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் பிரப்பன் வலசை கடற்கரை பகுதியில் காற்றின் வேகம் குறைவாக இருக்கும் நேரத்தை பயன்படுத்தி படகு மூலம் இந்த கஞ்சா தொகையை இலங்கைக்கு கடத்தி செல்ல திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 2 இளைஞர்களிடமும் மேலதிகமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் கடத்தல் நடவடிக்கையின் பின்னணியில் உள்ள 7 நபர்கள் தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. நுவரெலியா வளப்பனை பிரதேச சபைக்கு உட்பட்டு மல்லிகைப்பூ தோட்ட பகுதியில் மக்கள் நீண்ட காலமாக வழிபட்டு வரும் அம்மன் கோவில் வளாகத்தில் புத்தர் சிலையொன்றை நிறுவுவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 10 மணியளவில் வேன் மற்றும் முச்சக்கர வண்டிகளில் வந்த சிலர் குறித்த சிலையை அங்கு நிறுவ முயற்சித்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனை கிராம மக்கள் அவதானித்ததை தொடர்ந்து உடனடியாக ராகலை காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் குறித்த சிலையை அங்கு நிறுவுவதற்கான முயற்சியை தடுத்து நிறுத்தியுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறித்த பகுதியில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக அம்மன் மற்றும் காவல் தெய்வ வழிபாடுகள் இடம்பெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் தங்களது அனுமதியின்றி இரவு நேரத்தில் குறித்த இடத்தில் சிலையொன்றை நிறுவ முயற்சி மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பில் மக்கள் கடும் அதிருப்தியையும் கண்டனத்தையும் வெளியிட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் ராகலை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பின் புறநகர் பகுதியான ஹோமாகமவில் காதலர்கள் போல் நடித்து பாழடைந்த இடங்களில் வைத்து நீண்ட காலமாக போதை மாத்திரை வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படும் தம்பதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதுக்க பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய தம்பதியே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த தம்பதியினர் 90 போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாழடைந்த இடங்களை தெரிவு செய்து காதலர்கள் போன்று அங்கு தங்கியிருந்து போதை மாத்திரைகளை விற்பனை செய்யும் வலையமைப்பு தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது பாதுக்கு மாவத்தகம பாடசாலை வீதியில் அதிகாரிகள் தந்திரோபாய முறையில் 1000 ரூபாய்க்கு 10 போதை மாத்திரைகள் அடங்கிய அட்டையொன்றை கொள்வனவு செய்துள்ளனர். அவை போதை மாத்திரைகள் என உறுதிப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அருகில் கண்காணிப்பில் இருந்த ஏனைய அதிகாரிகள் உடனடியாக செயற்பட்டு குறித்த தம்பதியினரை கைது செய்துள்ளனர். அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்டு சோதனையின் போது விற்பனை மூலம் பெறப்பட்ட 1000 ரூபாய் பணத்துடன் மேலும் 80 போதை மாத்திரைகளும் வர்த்தகத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவர் இதற்கு முன்னரும் போதை மாத்திரை வர்த்தகம் தொடர்பில் மேகுட காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டவர் என தெரிய வந்துள்ளது. மேலும் குறித்த தம்பதியினர் நீண்ட காலமாக இந்த போதை மாத்திரை வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்டோரும் இவர்களிடமிருந்து போதை மாத்திரைகளை கொள்வனவு செய்துள்ளதாகவும் விசாரணைகளில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சந்தேகம் ஏற்படாத வகையில் காதலர்கள் போன்று பாழடைந்த இடங்களில் தங்கியிருந்து போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போதைப் பொருள் விற்பனையாளர்களின் இவ்வாறான நடவடிக்கைகளில் இருந்து பாடசாலை மாணவர்களை பாதுகாப்பதில் பெற்றோர் அதிக கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
இந்த ஆண்டிற்கான தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் 2723 பரீட்சை மையங்களில் நடைபெறும் இந்த பரீட்சைக்கு மொத்தமாக 2,94,089 மாணவர்கள் தோற்றுகின்றனர். இதில் 2,20,366 மாணவர்கள் சிங்கள மொழியிலும் 73,723 மாணவர்கள் தமிழ் மொழியிலும் பரீட்சைக்கு தோற்றுகின்றனர். இதேவேளை பரீட்சைகள் நடைபெறும் மையங்களுக்குள் பெற்றோர்கள் பிரவேசிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 9:30 மணி முதல் 10:45 மணி வரை 2ஆம் பகுதி வினாத்தாள்களுக்கு மாணவர்கள் பதிலளிக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து வழங்கப்படும் குறுகிய இடைவேளையின் பின்னர் காலை 11:15 மணி முதல் நண்பகல் 12:15 மணி வரை 1ஆம் பகுதி வினாத்தாள்களுக்கு பதிலளிக்க மாணவர்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. பரீட்சைக்கு தோற்றும் அனைத்து மாணவர்களும் வினாத்தாள்களில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை மிகவும் கவனமாக பின்பற்றுமாறு பரீட்சை ஆணையாளர் நாயகம் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் மாணவர்கள் தங்களது சுட்டெண்ணை துல்லியமாக குறிப்பிடுவதுடன் வினாத்தாளிலேயே தெளிவான கையெழுத்தில் பதில்களை எழுத வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் கைபேசிகள், ஸ்மார்ட் கடிகாரங்கள், குறிப்புகள் உள்ளிட்ட எந்தவொரு இலத்திரனியல் சாதனங்களையும் பரீட்சை மண்டபத்திற்கு கொண்டு செல்ல முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை ஏதேனும் அசாதாரண நிலைமை அல்லது அனர்த்த நிலைமை ஏற்பட்டால் அது தொடர்பில் தகவல்களை அறிவிப்பதற்காக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் விசேட தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி 0113 668119 மற்றும் 0113 668087 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 10 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளதாக லங்கா சத்தோச நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த விலை திருத்தம் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக, வணிக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த விலை குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் பூண்டின் விலை 699 ரூபாயிலிருந்து 649 ரூபாயாகவும், பெரிய வெங்காயத்தின் விலை 259 ரூபாயிலிருந்து 224 ரூபாயாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கின் விலை 259 ரூபாயிலிருந்து 239 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் பச்சை அரிசி, வெள்ளை பச்சை அரிசி, பாசிப்பயிறு, சிவப்பு பச்சை அரிசி, உள்ளூர் வெள்ளை நாடு அரிசி, கடலை மற்றும் உளுந்து உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளும் குறைக்கப்பட்டுள்ளதாக சத்தோச நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையிலும் ஏற்ற இறக்கமான நிலை காணப்படுகின்றது. ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பாக இடம்பெற்று வரும் பேச்சுவார்த்தைகளில் நிலவும் நிச்சயமற்ற தன்மையே இதற்கு முக்கிய காரணமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சர்வதேச சந்தையில் பிராண்ட் கச்சா எண்ணெயின் விலை ஒரு பீப்பாய் $80 அதிகமாக உயர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் பொருட்டு இந்த ஆண்டின் இறுதிக்குள் ஆசிரியர் ஆட்சேர்ப்புக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கும் என பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். நாடாளுமன்ற வளாகத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி தொடர்பான அமைச்சர்கள் கலந்தாய்வு குழுவில் கூட்டத்தில் உரையாற்றிய போதே பிரதமர் இந்த விடயங்களை குறிப்பிட்டார். இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கையானது குறித்த மாகாணங்களில் உள்ள ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு விசேட முக்கியத்துவம் அளிக்கும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். மேலும் அப்பகுதிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை மீண்டும் ஏற்படாமல் தடுப்பதற்கு ஒரு நீண்ட கால உத்தி அவசியமாகின்றது எனவும் தெரிவித்தார். அத்துடன் குறித்த 3 மாகாணங்களிலும் நடைபெற்று வரும் பாடசாலை கட்டிட மற்றும் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி திட்டங்களை விரைவுபடுத்துமாறு வலியுறுத்தினார். இதன்போது மனிதவள முகாமைத்துவம் மற்றும் உயர்கல்வி ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் குழுக்கள் உட்பட தனது மேற்பார்வையின் கீழ் நிறுவப்பட்ட உட்குழுக்களின் முன்னேற்றத்தையும் பிரதமர் ஆய்வு செய்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்புக்கும் குவைத்துக்கும் இடையிலான விமான சேவைகள் நேற்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருந்த பாதுகாப்பு மற்றும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக கொழும்பு குவைத் விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தன. தற்போது அப்பகுதியில் நிலைமை ஓரளவு சீரடைந்துள்ள நிலையில் பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு விமான சேவைகளை மீண்டும் ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. இதன்படி கொழும்புக்கும் குவைத்துக்கும் இடையிலான விமான போக்குவரத்து மீண்டும் வழமைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் பதவியிலிருந்து சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் சாணி அபேசகர விலகியுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அவருக்கு பிரதி காவல்துறை மா அதிபர் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ள நிலையில் நிர்வாக ரீதியான காரணங்களால் சிஐடி பணிப்பாளர் பதவியில் தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி இன்று முதல் சாணி அபேசகர சிஐடி பணிப்பாளர் பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2020 ஆண்டு ஆகஸ்ட் 25 முதல் அமுலுக்கு வரும் வகையில் அவருக்கு பிரதி காவல்துறை மா அதிபர் பதவியை வழங்க நிர்வாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்காக உத்தியோகபூர்வமான அறிவிப்பு இன்று அவரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் சாணி அபேசகரவின் பதவி விலகல் எந்த ஒரு ஒழுக்காற்று நடவடிக்கை அல்லது எந்தவிதமான சர்ச்சையுடனும் தொடர்புடையது அல்ல எனவும் பதவி உயர்வை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட நிர்வாக நடவடிக்கையே இதற்கு காரணம் எனவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாட்டில் டெங்கு நோயினால் பதிவாகும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 64 அதிகரித்துள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள புதிய தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 89,033 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பதிவாகியுள்ள மொத்த நோயாளர்களில் 52.94% அதாவது 47,136 பேர் மேல் மாகாணத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மாவட்ட ரீதியில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கம்பஹா மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர். அங்கு இதுவரை 18,922 பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இது மொத்த நோயாளர்களில் 21.25% ஆகும். அதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் 17,679 பேரும் கண்டி மாவட்டத்தில் 6,298 பேரும் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மாத்திரமே 3,569 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதேவேளை இந்த ஆண்டில் கடந்த ஜூலை மாதத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். ஜூலை மாதத்தில் மாத்திரம் 29,973 பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 7 நாட்களில் மட்டும் 3,686 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் 119 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் டெங்கு பரவல் அதிகம் காணப்படும் அதிக அபாய வலயங்களாக தொடர்ந்தும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் பொதுமக்கள் தமது சுற்றுப்புறங்களில் டெங்கு நுளம்புகள் பெருகக்கூடிய இடங்கள் மற்றும் நீர் தேங்கும் பகுதிகளை அகற்றி டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் சுகாதார பிரிவினர் அறிவுறுத்தியுள்ளனர். 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நாளை ஆரம்பமாகி எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 5 வரை நடைபெற உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் இளையனகே தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் 2,532 பரீட்சை நிலையங்களில் பரீட்சையை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இதனை தெரிவித்துள்ளார். இம்முறை உயர்தர பரீட்சைக்கு பாடசாலை விண்ணப்பதாரர்கள் 2,64,496 பேரும், தனியார் விண்ணப்பதாரர்கள் 1,07,814 பேரும் என மொத்தம் 3,72,310 பேர் தோற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை விண்ணப்பதாரர்களுக்கான பரீட்சை அனுமதி அட்டைகள் அந்தந்த பாடசாலை அதிபர்களுக்கும், தனியார் விண்ணப்பதாரர்களுக்கான அனுமதி அட்டைகள் அவர்களது முகவரிகளுக்கும் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பரீட்சை மண்டபத்திற்குள் நுழைவதற்கு முன்னர் அனுமதி அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள கையொப்பத்தை முறையாக சான்றொப்பம் செய்து கொள்வது கட்டாயம் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அனுமதி அட்டை கிடைக்கவில்லை அல்லது தொலைந்து விட்டால் பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலிருந்து அதனை மீண்டும் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். பரீட்சை மண்டபத்தில் ஆளடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் அல்லது செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு ஆகியவற்றில் ஒன்றை மாத்திரமே பயன்படுத்த முடியும். தேசிய அடையாள அட்டை தொலைந்திருந்தால் தற்காலிக அடையாள ஆவணத்திற்கான ஏற்பாடுகளை முன்கூட்டியே மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பரீட்சை கால அட்டவணையை உரிய முறையில் கவனத்திற்கொண்டு பரீட்சை ஆரம்பிப்பதற்கு குறைந்தது 1 மணித்தியாலத்திற்கு முன்னதாக பரீட்சை நிலையங்களுக்கு வருமாறும் மாணவர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கையடக்க தொலைபேசிகள், ஸ்மார்ட் கடிகாரங்கள், குறிப்புகள், ப்ளூடூத் உள்ளிட்ட எந்த ஒரு இலத்திரனியல் சாதனங்களையும் பரீட்சை மண்டபத்திற்குள் கொண்டு செல்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் பரீட்சை விதிமுறைகளை முறையாக பின்பற்றி எந்தவிதமான பரீட்சை மோசடிகளிலும் ஈடுபடுவதை தவிர்க்குமாறும் மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
கடந்த ஆண்டுகளில் பரீட்சை மோசடிகளில் ஈடுபட்ட சில மாணவர்களின் பரீட்சை முடிவுகள் இடைநிறுத்தப்பட்டிருந்ததாகவும் பரீட்சைகள் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை பரீட்சை காலப்பகுதியில் ஏதேனும் அவசர அனர்த்த நிலைமை ஏற்பட்டால் மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள பரீட்சைகள் திணைக்களம் தயாராக இருப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். நாட்டில் அசாதாரண நிலைமையை உருவாக்குவதற்கான திட்டம் ஒன்று தீட்டப்பட்டு வருவதாக புலனாய்வு தொடர்பான தகவல்களை வெளியிடும் இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான நிதி மற்றும் ராணுவ புலனாய்வு நடவடிக்கைகள் குறித்து முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் பிரிகேடியர் சோழ கொடித்துவக்கு முன்வைத்ததாக கூறப்படும் கருத்துக்களும் இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் சில முன்னாள் ராணுவ புலனாய்வு உறுப்பினர்கள் கைது செய்யப்படலாம் எனவும் அவர்களின் கைது நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கில் நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் இடம்பெறக்கூடும் எனவும் சில தரப்புகள் எச்சரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கொழும்பு, அனுராதபுரம், கண்டி மற்றும் குருநாகல் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் அசம்பாவிதங்களை ஏற்படுத்தும் திட்டம் தொடர்பில் ரகசிய தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் பல்வேறு சிறைச்சாலைகளில் அண்மையில் ஏற்பட்டுள்ள மோதல்களும் இந்த சாத்தியமான சதித்திட்டத்துடன் தொடர்புடையதாக சிலர் சந்தேகம் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இராணுவத்தினர் தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறி எதிர்ப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படலாம் எனவும் சில தரப்புகள் எச்சரித்துள்ளன. அத்துடன் இந்த நடவடிக்கைகளின் பின்னணியில் முன்னாள் ராணுவ புலனாய்வு அதிகாரிகள் மற்றும் சில தீவிரவாத குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. எனினும் இவ்வாறு வெளியிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் எதிர்வு கூறல்கள் அனைத்தும் சுயாதீனமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் நாட்டின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் அரசாங்கமும் பாதுகாப்பு தரப்பினரும் உரிய அவதானத்துடன் செயற்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக நாம் பின்வாங்கியதை கோழைத்தனமாக கருதக்கூடாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அறகலைய போராட்டத்தின் போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் போராட்டக்காரர்களுக்கு எதிராக கடுமையான ராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா, பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் உள்ளிட்ட பகுதிகளில் இடம்பெற்ற போராட்டங்களின் போது ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களை சுட்டிக்காட்டிய நாமல் ராஜபக்ச இலங்கையிலும் அவ்வாறான நிலைமை ஏற்படுவதை தடுப்பதற்காகவே ஒரு கட்டத்தில் அரசாங்கம் பின்வாங்கியதாக அவர் தெரிவித்தார். ஆயிரக்கணக்கான மக்களை பலவந்தமாக ஒடுக்கி ஆட்சியை பாதுகாக்கும் வாய்ப்பு இருந்த போதிலும் மக்களின் உயிர்களை பலியிட்டு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள தாங்கள் விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மக்களின் பக்கத்தில் நின்று நாட்டின் இளைஞர்களை சமூக பேரழிவில் இருந்து பாதுகாப்பதற்காக எடுக்கப்பட்ட அந்த முடிவை கோழைத்தனமாக கருதக்கூடாது என நாமல் ராஜபக்ச வலியுறுத்தினார். மேலும் பயங்கரவாதம் மற்றும் COVID-19 தொற்று நோய் உள்ளிட்ட நெருக்கடிகளிலிருந்து நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பதற்காக தமது அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அறகலைய போராட்ட காலத்தில் ராணுவம் மற்றும் காவல்துறையினரை பயன்படுத்தி கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் இன்றைய அரசியல் நிலைமை முற்றிலும் வேறுபட்டதாக இருந்திருக்கும் என்று நாமல் ராஜபக்ச மேலும் குறிப்பிட்டார். இத்துடன் அதிரடியின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திடுங்கள்.